கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் தற்போது கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறப்பு விழா காணப்பட்டு முதல் கட்டமாக எஸ்இடிசி பஸ்கள் தற்போது முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. படிப்படியாக அந்த பேருந்து நிலையத்திற்கு கோயம்பேடிலிருந்து டிஎன்சிசிஎஸ் போன்ற ஆம்னி பேருந்துகள் போன்ற பேருந்துகளை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதேபோல் வெளி மாநிலங்களுக்கு பெங்களூர் போன்ற மாநிலங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகள் இன்னும் ஒரு வருட காலத்திற்குள்ளாக முழுமையாக நம்முடைய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்குவதற்குண்டான முடிவினை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைப்பதற்கும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வருவதற்கும் ஸ்கைவாக் நடை மேம்பாலம் கொண்டு வருவதற்கும் அதேபோல் தேசிய நெடுஞ்சாலையில் பாதசாரிகளை சாலையை கடப்பதற்குண்டான மேம்பாலம் அமைக்கின்ற பணியும் அதேபோல் கிளாம்பாக்கத்தில் காலநிலை பூங்கா ஒரு 17 ஏக்கரில் உருவாக்குகின்ற பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தற்போது நிலவரப்படி இன்னும் ஓராண்டுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தேவைப்படுகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவைப்படுகிறது. முழுமையாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் இயக்குகின்ற நிலை ஏற்பட்ட பிறகு அந்த இடத்தை மக்கள் கருத்து கேட்டு மக்கள் கருத்துக்கேற்ப மக்கள் பயன்பாட்டிற்கு எப்படி உகந்ததாக இருக்குமோ மக்களுடைய பயன்பாட்டிற்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுமோ அதை அறிந்து அதன் பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கொண்டு சென்று இறுதி முடிவினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். ஆகவே தேவையற்ற சர்ச்சையை இதற்குள் கிளப்ப வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே பேசும்போது குறிப்பிட்டேன். எஸ்இடிசி பேருந்துகள் மாத்திரம்தான் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் எடுத்தவர்கள் படிப்படியாக அந்த கடைகளை அங்கு இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை அறிந்து அமைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தற்போது அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட 2 ஆவின் பாலகம் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோல் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நம்முடைய கழிப்பறை அதேபோல் குடிநீர் வசதி முழுமையாக செயல்பாட்டில் இருக்கின்றன. திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அதற்குண்டான மருத்துவ வசதி பெறுவதற்காக மருத்துவமனை செயல்பாட்டிலே இருக்கின்றன. இன்னும் என்னென்ன உடனடி தேவைகள் என்பதை தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு ஸ்டடி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் விரைவாக அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுகின்ற பொழுது முழுமையான அளவிற்கு அந்த கடைகள் செயல்பாட்டிற்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமதம் என்று சொல்ல முடியாது. இந்த படிப்படியாகத்தான் அங்கே பேருந்துகளை இயக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். நான் குற்றச்சாட்டாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. நம்முடைய திருச்சி விமான நிலையம் கூட திறந்து வைக்கப்பட்டது. எத்தனை நாட்கள் ஆகிறது என்று பாருங்கள். ஏதாவது ஒரே ஒரு பணியாவது அங்கே நிறைவு பெற்று தொடங்கப்பட்டிருக்கின்றதா என்பதை கவனியுங்கள். ஆனால் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 30ஆம் தேதி கிளாம்பாக்கம் பேருந்து திறந்தவுடன் உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த அரசு தமிழக அரசு. பல்வேறு சவால்கள் இருந்தாலும் கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இல்லாவிட்டாலும் அதில் இருக்கின்ற குளறுபடிகளை படிப்படியாக சரி செய்து மக்களுடைய முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுது மக்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்தோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படுத்துவோம் என்று நம்புகிறோம். ஆகவே கடைகள் முழுமையாக செயல்பாட்டிற்கு மக்கள் தேவைக்கேற்ப விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உத்தரவிட்டிருக்கின்றார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும்
அதற்குண்டான முயற்சியிலே இறங்கி இருக்கின்றது. இன்று காலை கூட நம்முடைய தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே தற்போது கூட ஆய்விலே இருக்கின்றார். இப்படி ஒரு நாள் துறை சார்ந்த அதிகாரிகள், ஒரு நாள் போக்குவரத்து துறை அமைச்சர், ஒரு நாள் துறையினுடைய சென்னை பெருநல வளர்ச்சி குழுமத்துடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் மாறி மாறி அங்கே இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை அறிந்து அதை நிறைவு செய்கின்ற பணியில் முழுவீச்சில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் 86 ஏக்கர் நிலப்பரப்பிலே இருக்கின்ற கிளா நிலையம் 6,50,000 சதுரடி கட்டுமானம் பணி நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே அங்கே போக்குவரத்து வந்து செல்வதற்கு ஏற்றாற்போல், மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்றாற்போல் 12 கோடி ரூபாய் செலவில் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் ஏற்கனவே நீரூற்றுடன் அமைந்த ஒரு பூங்காவை ஏற்படுத்தியிருக்கின்றோம். 12 ஏக்கர் நிலப்பரப்பில் காலநிலை பூங்கா ஒன்றை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அவையும் பிப்ரவரி மாத இறுதிக்குள் அந்த பூங்காவும் திறந்து வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு 2 பூங்காக்கள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர் கோரியது கோயம்பேடு தான். போற்றுவோர் போற்றலும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றலும் போகட்டும் அவருக்கென்றே விட்டுவிடு என்ற கொள்கையில் செயல்படுகின்ற நாங்கள் வசைபாடுபவர்களையும் வாழ்த்துபவர்களை பற்றியும் கவலைப்படுவதில்லை. எங்கள் பணி மக்கள் பணி செய்து கிடப்பதே எங்கள் கடமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.